ஒரே ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணீங்கன்னா முழு ஃபார்ம் ரெடி ஆயிடும். கோடிங் இல்ல, டிராக் அண்ட் டிராப் இல்ல. சோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபார்ம் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்வஸ்திக் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி காலேஜ் ஈவெண்ட், செமினார் ரிஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு எதுக்கு வேணுமானாலும் சரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் நமக்கு டென்ஷனே தேவை கிடையாது. இமேஜின் பண்ணுங்களா, நீங்க ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்த போறீங்க. அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபீல்டு ஆட் பண்ணணும், செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே டைம் வேஸ்ட்டு. ஆனால் இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைப் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு கிரியேட் எ ஸ்டூடெண்ட் ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வித் நேம், இமெயில், டிபார்ட்மெண்ட், இயர், ஈவெண்ட் செலெக்ஷன். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபார்ம் ரெடி ஆகிடும். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக எதுவுமே எடிட் பண்ண தேவையே இல்லை. உதாரணத்துக்கு ஆட் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னா ஏஐ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டை ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஃபோன் நம்பர் ரிமூவ் பண்ணணுமா பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் நடத்துறீங்க, ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க. அப்போ நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வித் நேம், டிஸ்ட்ரிக்ட், குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்ட் பேட்ச், டைம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரெடிமேடா ப்ரொஃபஷனல் ஃபார்ம் உங்களுக்கு ரெடியா கிடைச்சிடுது. இதுல இன்னொன்னு பவர்ஃபுல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, கண்டிஷனல் லாஜிக்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் மார்னிங் பேட்ச் செலக்ட் பண்ணா மட்டும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதையே நீங்க ஏஐலயே ஹேண்டிலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு, அதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் இல்லைங்களா? பப்ளிஷ் பண்ணிட்டு கிளிக் லிங்க் காப்பி பண்ணி அதை நீங்க வாட்ஸ்அப், டெலிகிராம் அல்லது உங்களுடைய ஜிமெயில் மெயில் மூலமா யாருக்காவது அனுப்பணும்னாலையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய காலேஜ் குரூப் எல்லா இடத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் யாருக்கு வேணா நீங்க இதை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே லிஸ்ட்ல வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ண ஆரம்பிச்சா எல்லா ரெஸ்பான்ஸும் அனலைஸ் பண்ணி ஏஐ சம்மரியாவே நமக்கு கொடுத்துரும். மோஸ்ட் பாப்புலர் பேட்ச் என்ன அப்படின்னு கேட்டா அது கூட நமக்கு கொடுத்துரும். உடனே இன்ஸ்டன்ட் ஆன்சர் நமக்கு. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஃபார்ம் கிரியேட் பண்றது, ஃபார்ம் எடிட் பண்றது, டேட்டா அனலைஸ் பண்றது எல்லாமே ஏஐ தான் செய்ய போகுது. ஸோ இதுதான் ஃபியூச்சர். நீங்க மிஸ் பண்ண கூடாது. அதுதான் இதை நான் உங்களுக்கு சொன்னோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டெக் வீடியோஸ் வேணும்னாலும் சரி, அல்லது என்டர்டைன் சம்பந்தமா எந்த வீடியோ வேணும்னாலும் சரி, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்வஸ்திக் தமிழ் என்டர்டைன்மெண்ட். நன்றி.